தோழர்களுக்கும் நம்ம நிர்வாகிகள் நிறைய பேருக்கு ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறேன். காலையில் ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக காவல்துறையில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஃபிங்லாம் பண்ணி போஸ்ட்டு போடுறாங்க. முக்கியமாக எக்ஸ் தளத்தில், ட்விட்டரில், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியில் இருக்கிற நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மார்க் பண்ணி போடுறாங்க. ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நேரு அவர்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ தப்பாக பேசிட்டோம், அவரை மரியாதை குறைவாக பேசிட்டோம், அவருக்கு எதிராக போஸ்ட்டு போட்டோன்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ண சொல்லி கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் அதாவது இந்த அரசியல் வரலாற்றிலே திமுக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதே கிடையாது. ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் எங்களை பற்றி அவதூறு பேசுகிறாங்க, எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சி வந்து இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அது காரணம் விர்ச்சுவல் வாரியர்ஸ். நம்ம யாராவது ஒரு அவதூறாகவும் தப்பு தப்பாலாம் யாரும் பேசவே இல்லைங்க. அவங்க சொல்கிற ஊழலை பற்றியும் அவங்க சொல்கிற இப்போ விஜய் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்களேன், அதை நம்ம கேள்வி கேட்குறோம். அதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு நிஜமாலே நம்மளை சமாளிக்க முடியல. திமுக ஐடி விங்கால் நம்மளை சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டாங்க. யார் யார் ஆன்லைனில் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, நம்மளை எதிர்த்து யார் பேசுகிறாங்க, எந்தெந்த யூடியூப் சேனலு, எந்தெந்த எக்ஸ் தளம், எந்தெந்த இன்ஸ்டாகிராம், எந்தெந்த ஃபேஸ்புக், இந்த ஐடியோட லிஸ்ட்டெல்லாம் எடுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்காங்களா, தாவேக்கால இருக்காங்க பாருங்கள். இமீடியட்டாக அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், அவங்க அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை இப்போ ட்விட்டராக இருந்தால் ட்விட்டர் எக்ஸ் தளத்தை நீக்க சொல்லுங்கள், இப்போ யூடியூபாக இருந்தால் அதை வந்து சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கஷன்லாம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது. நம்மளை சமாளிக்க முடியாமல் கேஸை போட்டு நம்ம அக்கௌண்ட்டை தூக்கு, என்ன பழப்பு அது அங்கிள். திஸ் இஸ் வெரி 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 ராங் அங்கிள். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்கிற விஷயத்த நம்ம நியாயமாக தானே பேசுகிறோம். ஏதோ அவதூறு பரப்பிலே அவங்க பண்ண வாக்குறுதி 90% முடிச்சுட்டேன்னாங்க, நம்ம இல்லைன்றோம். அதுதானே உண்மை. பொதுமக்களும் அதுதானே சொல்கிறாங்க.